நம்மளிடையே வந்து எல்என்டிலேருந்து வந்திருக்காரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா மோர் தென் 30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த எல்என்டி. அவங்க நிறைய அவர் மூலமாக நிறைய நம்ம ஒர்க்கெல்லாம் நடந்துட்டு இருக்கிற பார்க்குறோம். எல்என்டி ஒர்க்கு எல்லாருமே டெண்டர் கால்ஃபர் பண்ணி அது எல்லாத்தையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காரு மிஸ்டர் சேகர் சார். அவர் வந்து சீனியர் சீஃப் இன்ஜினியர் மேனேஜர் எல்என்டி. அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த மேடையில் பிரசத்தை வந்து எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா ஆக்சுவலாக இது வந்து நாட் ஏ கோர்ஸ். நம்ம வந்து படிச்சுட்டு ஆக்சுவலாக ட்ரைனிங்கு இதில் ஐடிஐ இருக்காட்டி பீப்புள் வந்து இன்ட்ரெஸ்டடாக படிக்கலாம். ஸோ அதில் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்காட்டி உங்களுக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். ஸோ அதுதான் மெயின் இது. ஏன்னா வேறு கோர்ஸ் எடுத்திங்கன்னா பிஇ எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் ஒன்லி லேர்னிங், நாட் ஏ ஆக்சுவல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான். ஸோ மெடிக்கலும் சேமும் தான். எல்லாம் ஃபஸ்ட் எடுத்தோடனே படிக்கிறது தான் மெயின். இது கடைசியில் தான் எல்லா இதுவும் நாலேஜும் கெயின் பண்ணுவாங்க. பட் இதில் வந்து நீங்கள் ஆன்ஃபீல்டில் படிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணிக்கிறீங்க. அது வந்து பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ திங்க் இது வந்து எல்லாத்துக்குமே செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு டெவலப் பண்ணி தரோம். ஸோ இது ஒரு மெயின் இது. ஐ திங்க் இதுக்கு வந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ண டீச்சர்ஸ், பிரின்சிபால் அண்ட் ஆல் ஹெச்எம். ஐ திங்க் ஸ்கூலில் ஹெச்எம் இருக்கீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணிருக்காங்க. நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஏன்னா பெஸ்ட்டு இது வந்து மெயின் ஃபோக்கஸை பண்ணி நம்மளே படிக்க வச்சுறாங்க. 10th முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஃபீல்டு செலக்ட் பண்ணணும். எந்த ஏரியாவில் போகணும், மேபி இன்ஜினியரிங் போகலாமா, இல்லை மெடிக்கல் போகலாமா, அல்லது ஐடிஐ ட்ரைனிங் போயிட்டு சம் ஜாப். ஏன்னா ஐடிஐ இஸ் நாட் ஏ சிம்பிள் ஜாப் இல்லை. அதுலேயுமே இட் இஸ் எ வெரி வெரி வேல்யூபிள் ஒர்க். ஸோ அதை ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சுட்டாங்கன்னா தேர் இஸ் எ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இட் வில் கிவ் தட் அந்த கோர்ஸ்க்கு. ஸோ என்னுடைய இதை பொறுத்த வரைக்குமே பிஇ நான் முடிச்சதுக்கப்புறம் டேரக்டாக ஜாப் ஜாயின் பண்ணேன். ஸோ வித்தின் 1 year தான். ஸோ வாட் எவர் தட் அண்ட் ஐ லேர்ன்டு இட் இஸ் ஆல்மோஸ்ட் இஸ் அ பர்கர். ஏன்னா இட் இஸ் நாட் ஏ ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஸோ ஒன்ஸு படிக்கிறப்ப மட்டும் நம்ம வந்து ஃபுல்லாக என்ன படிக்கணும், அதை எப்படி பாஸ் பண்ணணும், அந்த இதில் தான் திங்க் பண்ண முடியாது. ஸோ ஃபுல்லாக அதனால என்ன பெனிஃபிட் வரும், என்ன ஏரியாவில் இன்வால்வ் பண்ண முடியும், அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து பிஇயில் கிடைக்காது. ஒன்று வந்து சப்ஜெக்ட் மட்டும்தான் இருக்கும் பிஇயில். ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்பப்போ மேபி 3rd yearலேருந்து இது பண்ணுறாங்க. ஜஸ்ட் 3rd yearல 15 days ட்ரைனிங் ப்ரோக்ராம் இது மட்டும் பிஇ தான் இது பண்ணுறாங்க. பட் நான் படித்த பேரில் எதுவுமே இல்லை, ஒன்லி சப்ஜெக்ட் மட்டும்தான் படிக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய கான்ஃபிடன்ஸ் இருந்தங்காட்டி தான் நான் வந்து பிஏ முடிச்சுட்டு 1 year வந்து சைட் எஜுகேஷன் இது பண்ணேன். அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு நான் ஜாயின் பண்ணது வந்து பாலிடெக்னிக். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ஸ்டேஜ்னா 1992. அப்போ வந்து கவர்மெண்ட் பாலிடெக்னிக் ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் எல்லாம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ். அந்த பாலிடெக்னிக் போனப்போ தான் தெரிஞ்சது ஸ்டூடெண்ட்ஸுடைய எப்படி கேப்பபிலிட்டி. ஸோ நான் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெஸ்ட்டு இது வந்துருந்தா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவ்வளோ அவங்க மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் கண்ட்ரோலபிள், அது மட்டும் இருப்பாங்க. பட் அதுலேயும் நான் ஒரு சில இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணதெல்லாம் பட் பாரு. ஸோ ஐ வாண்டட் டு கிவ் த ட்ரைனிங் டு ஆல் பீப்புள். பட் அதில் வந்து 50% they will take that knowledge and they will grow more. ஸோ அவங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாப்லாம் நிறைய கிடச்சிச்சு. நான் இருந்தது 2 years தான். 2 yearsல ஐ காட் தட் கேட்ஸ் கோட். ஸோ கேட்ஸ் கோட் டேரெக்டாக எம்இ படிக்க போயிட்டேன். ஸோ எம்இ படிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 years வெளியில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் எல்என்டியில் ஜாயின் பண்ணேன். ஸோ எல்என்டியில் ஜாயின் பண்ணுறப்போ சம் பீப்புள் என்னுடைய பழைய ஒர்க்கிங் இதில் நிச்சயம் வி ஒர்க் கம் அண்ட் டூ த சொல்யூஷன். தட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் யூ ஹேவ் டு திங்க். அதுதான் மெயின் ஃபோக்கஸாக இருக்கும். நாம் வந்து அந்த ஃபெயிலியர் வந்து நம்மளால நடந்துக்க ஃபோக்கஸில் யாருமே இன்வால்வ் ஆகுறாரு. நிச்சயம் வி ஒர்க் கம். ஏன்னா இது வந்து எவரி சக்ஸஸ் இஸ் அ நாட் எ ஃபர்ஸ்ட் ஒன், இட் இஸ் அ நம்பர் ஆஃப் ஃபெயிலியர் ஹேப்பன். நிறையா தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் தான் ஒரு சக்ஸஸ் இது பண்ணுறாரு. ஐ திங்க் நீங்கள் இதெல்லாம் ராக்கெட் இதெல்லாம் நிறையா ப்ராப்ளம் இருக்கும். ஸோ நிறையா அதுலேருந்து ஓவர் கம் ஆகி நம்ம எப்படி சக்ஸஸ் ஆகும், அது ஒரு மெயின் ஸ்டெப்ஸ். நெக்ஸ்ட் இது வந்து நம்ம படிக்கிறப்போ இருந்ததோட
ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபீல்டில் என்னென்ன நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிப்போம். ஏன்னா அது வந்து ஹையர் லெவலில் இருக்காங்க சொல்லி தருவாங்க, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம ஒர்க் பண்ணுவோம். பட் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபீல்டில் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த தான் மெயின் ஃபோக்கஸாக இருக்கணும். ஏன்னா அப்போ ப்ராஜெக்ட் வந்து நான் எடுத்ததுலேயே ஒரு ஸ்மூத்தாக போவோம். இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து நம்பர் ஆஃப் இஷ்யூஸ் இருக்கும். பட் நம்பர் ஆஃப் இஷ்யூஸ் வந்து இட்ஸ் எ லேர்னிங் ஸ்டெப்ஸ். நம்மளுக்கு வந்து எல்லாமே படிப்பு அறிவுரை தரது தான். அதை வந்து படித்து நல்லா தெரிஞ்சுட்டு அதை வந்து மிஸ்டேக் இல்லாமல் நெக்ஸ்ட் டைம் ஏதாச்சும் இஷ்யூ வந்ததுன்னா விச் வீடு ஒர்க்கம்ங்கிறது அந்த லேர்னிங்ஸ் இருக்கும். அதை வச்சுட்டு வீல் கோ த்ரூ பார்த்துக்கலாம். அந்த ஆக்சுவல் டவர்ஸ் வந்து நாங்கள் டிசைன் பண்ணி டீட்டெயிலிங் பண்ணி டெஸ்டிங் பண்ணுவோம். ஸோ அந்த டெஸ்டிங் வந்து ஆக்சுவல் 100% சேம் ஸ்கேல் அரௌண்ட் 50 மீட்டர் ஹைட்டு. ஸோ இதில் வந்து நம்பர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் நடக்கலாம். மேபி அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்ததுன்னா ஓகே, இட் இஸ் அ பெஸ்ட், நம்மளுக்கு அது சந்தோஷமாக இருக்கும். பட் ஃபெயிலியர் ஆனது வந்து நம்ம மிஸ்டேக் எடுத்துக்கூடாது. எங்கே ஃபெயிலியர் ஆகுது, எத்தனால ஃபெயிலியர் ஆகுது, அதை வந்து ஸ்டடிஸ் பண்ணி அதை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணிட்டு அதுலேருந்து என்ன லேர்னிங்ஸ் பண்ணுறோம், அந்த இதுதான் 1 by 1 ஸ்டெப்ஸ். இட் இஸ் ஆல்வேஸ் இம்ப்ரூவ்மெண்ட். அதே போல் என்னுடைய இதை பொறுத்த வரைக்கும் எல்என்ஜியில் வந்து தேர்ஸ் நோ டயர்ட் ஃபார் தட் அண்ட் லேர்னிங்ஸ். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்ஸ் வில் பி டிஃப்ரெண்ட் ஏரியா, டிஃப்ரெண்ட் லேர்னிங் இஸ் தட் வில் புட் அவர் செல்ஃப் இஸ் த கான்ஃபிடன்ட் லேர்னிங். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த பர்டிகுலர் ஏரியா மட்டும் திங்க் பண்ணக்கூடாது. ஸோ வி ஆர் கோயிங் டு இம்ப்ரூவ் அவர் ஏரியா.